செய்திகள். இன்று கிருஷ்ணா நகர் முதல் குறுக்கு தெரு மற்றும் முதல் தெரு விரிவாக்கம் பொதுமக்கள் சார்பாக அமைச்சர் ஜான்குமார் அவர்களிடம் கிருஷ்ணா நகர் முதல் குறுக்கு தெரு விரிவாக்க பகுதியில் உள்ள ரிசர்வ் மனையில் நியாய விலைக்கடை அமைத்து தருமாறு மனு கொடுத்துள்ளோம். அதன் அடிப்படையில் அமைச்சர் அவர்கள் அதற்கான பணிகள் விரைவில் துவங்கி நியாய விலைக்கடை அந்த இடத்தில் அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு கிருஷ்ணா நகர் முதல் மற்றும் முதல் தெரு விரிவாக்கம் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர். புதுச்சேரி அரையங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கிழக்கு தேரோடும் வீதியில் தேசிய மக்கள் மன்றம் திறக்கப்பட்டது. சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், வீராம்பட்டினம் கிளை தலைவர் முத்துக்குமரன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மீன் வியாபாரம் செய்ய அன்னக்கூடை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சார்லஸ் மார்டின், மக்கள் சேவை செய்வதற்காகவே நாங்கள் புதுச்சேரி வந்துள்ளோம் எனவும், புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினை, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் உள்ளது. புதுச்சேரியில் 25 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளதாக கூறியவர், இந்த மன்றம் மூலம் நல்லது செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் எனவும், உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகளை எங்களிடம் சொல்லுங்கள், எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் என கூறினார். முன்னதாக வீராம்பட்டினம் வந்த சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழநேர் அம்மன் கோவிலில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்கள் சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் இடங்கள் மற்றும் குடோன்களில் போலீசார் சோதனை செய்து அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு பட்டாசுகள் தயார் செய்யப்படுகின்றனவா என ஆய்வு செய்வது வழக்கம். அந்த வகையில் நாட்டு வெடிகள் தயார் செய்யப்படும் திருக்கனூர், கூனிஞ்சப்பட்டு, சந்தை புதுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டு வெடி தயார் செய்யப்படும் இடங்கள் மற்றும் குடோன்களில் திருக்கனூர் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் பொழுது நாட்டு வெடிகள் அனுமதிக்கப்பட்ட அளவில் மருந்து பொருட்கள் சேர்க்கப்பட்டு பட்டாசுகள் மற்றும் அதிக சத்தம் கேட்கக்கூடிய பட்டாசுகள் தயாரிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார்கள். மேலும் நாட்டு வெடிகள் உற்பத்தி செய்யும் பொழுது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும், பட்டாசு உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்திய போலீசார், விதிமுறைகளை மீறி பட்டாசுகள் உற்பத்தியோ அல்லது விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திருபுவனை தொகுதி தேசிய மக்கள் மன்ற வழக்கறிஞர் அணி தலைவர் ஆனந்தன் தலைமையில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை தேசிய மக்கள் மன்றத்தில் இணைத்துக் கொண்டார்கள். ஆந்திராவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி மீனவர்களின் 4 படகுகளை ஆந்திர மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். மேலும் மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று விஜயவாடாவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து பேசினார். மேலும் சந்திப்பின் பொழுது ஆந்திராவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும், இதேபோல் ஏனாமில் உள்ள தீவு 5இல் உள்ள YNGC குழாய் வெடித்து பாதிப்பு ஏற்பட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்தார். மேலும் கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் நாரா லோகேஷ் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் மூசூடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் ஸ்ட்ரைவ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, பாலா, செந்தில், கார்த்திக், ரமேஷ், பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண், சிவசங்கரி, மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி 10 கண் அடுத்த செல்லிப்பட்டு கிராம பகுதி மெயின் ரோடு வழியாக செங்கல் ஏற்றி வந்த மினி லாரி இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த தனியார் கம்பெனி ஊழியர் மீது மோதியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் விபத்தை ஏற்படுத்திய மினி லாரியை சிறைப்பிடித்த பொழுது லாரி ஓட்டுநர் தப்பித்து சென்றார். வெளியூர் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வல்லவனூர் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுக மகன் ராஜா என்பதும்
இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் உற்பத்தி மேலாளராக பணிபுரிகிறார் என்றும், இறந்து போன ராஜாவிற்கு 3 மாத பெண் குழந்தை உள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து உடலை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் விசாரித்த பொழுது, விபத்திற்கு மினி லாரி அதிவேகமாக வந்ததே காரணம் என அப்பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து, மேலும் இப்பகுதியில் சாலையோரம் அதிக வீடுகள் உள்ளதால் முக்கிய பகுதிகளில் வேகத்தடை அமைத்திட வேண்டும் எனவும், காலை நேரங்களில் மினி லாரிகளை அவ்வழியாக செல்வதற்கு தடை செய்ய வேண்டுமென காவல் கண்காணிப்பாளரிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டனர். மேலும் விபத்தில் மரணமடைந்த ராஜா ஹெல்மெட் அணிந்திருந்தும் இதுபோன்ற விபத்து ஏற்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சி கணேசன் பொது சேவை இயக்கம் சார்பில் அதன் நிறுவனர் மீனாட்சி தேவி கணேஷ் சார்பில் உழவர்கரை பாஜக மாவட்ட தலைவி வனி மற்றும் மோகனா ஆகிய மூவரும் இணைந்து மகளிர் சங்கமம் கண்காட்சி ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதலாக பெண்களுக்கென்று உருவாக்கப்பட்ட மகளிர் சங்கமம் 2025 என்ற கைவினைப் பொருட்கள் கண்காட்சி சோழிய செட்டியார் திருமண மண்டபத்தில் தொடங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், மதர் தெரசா செவிலியர் கல்லூரி சுப்ரியா வினோத் மற்றும் பாண்டி கேம்ப் சுனைனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சி துவக்கி வைத்தனர். இந்த கண்காட்சியானது கடந்த 11 மற்றும் 12ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் தங்கள் உற்பத்தி செய்து இந்த பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் வாடிக்கையாளர் வசதிக்காக 20 ஸ்டால்கள் அமைக்கப்பட்டன. அதில் புடவைகள், ஃபேன்சி பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், தாம்பூலப்பை, ஷூ, லெதர் மற்றும் கைவினைப் பொருட்கள் என தனித்தனியாக காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு களித்து பொருட்களையும் வாங்கி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக அருவிகள், நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதையடுத்து கொடைக்கானல் பெருமாள் மலையிலிருந்து அடுக்கம் மலைச்சாலை வழியாக கும்பக்கரை அருவிக்கு செல்லக்கூடிய பிரதான மலைச்சாலையில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிய அளவிலான மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சாலையில் மண் இறங்கி சாலையின் குறுக்கே பாறைகள் உருண்டு விழுந்துள்ளது. இதனால் இந்த சாலையில் வாகனங்கள் சென்று வருவதற்கு இடையூறு ஏற்பட்டிருப்பதால் சாலையில் கிடக்கும் பாறைகளை, மண்களையும் துரிதமாக அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் முன்வர வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் இப்பகுதியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களிலும் நகர் பகுதிகளிலும் பல்வேறு விளைக்கடைகள் உள்ளது. இங்கு மத்திய அரசு விலையில்லா அரிசியும், மாநில அரசு ஜீனி, கோதுமை, பாமாயில், பருப்பு போன்ற பொருட்கள் வழங்குகின்றது. விலையில்லாத அரிசி பெறுவதற்கும் கைரேகை வைத்து அத்தியாவசிய பொருட்கள் பெற வேண்டிய சூழல் உள்ளது. பலதரப்பட்ட மக்களுக்கும் கைரேகை விழுவதில் பெரும் சிரமம் ஏற்படுவதோடு பலருக்கு கைரேகை விழாமல் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் வருகிறது. மேலும் கண்விழி ஸ்கேன் செய்வது போன்றவற்றிலும் காலதாமதம் ஏற்படுவதோடு பலருக்கும் கைரேகை மற்றும் கண்விழி ஸ்கேன் செய்வதிலும் விடாமல் உள்ளது. மலைப்பிரதேச மக்கள் ஆதி காலத்திலிருந்தே விவசாயம், கட்டிடத் தொழில், விறகு பிறகுதல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு சென்று தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிய சூழலில் தற்பொழுது நியாய விலைக் கடைகளில் பல தரப்பட்ட ஏழை எளிய மக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் வருகின்றது. கைரேகை மற்றும் கண் விழி அச்சுப்பதியாததால் பலர் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். நியாய விலைக் கடைகளில் கொடைக்கானல் மலை பிரதேசத்திற்கு தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்தி மக்களின் கஷ்டங்களை தெரிந்து கொண்டு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஏற்கனவே கையெழுத்து விடும் முறை இருந்தபொழுது கூட தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையெழுத்திட்டு அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வந்தது கால சிறந்ததாக கருதப்படுகின்றது. மக்கள் தொடர்ந்து மேல் மழையாய் நகர்ப்பகுதியில் பல மணி நேரங்களுக்கு ரேஷன் கடைகளில் காத்திருக்கக்கூடிய சூழல் வருகின்றது. மேலும் இதனால் ரேஷன் கடை பணியாளர்களும் பொதுமக்களும் இடையே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் குறை கூறக்கூடிய அளவிற்கு நிலவுகின்றது. ஆகவே மாவட்ட நிர்வாகம், உணவுப் பொருள் வழங்கல் துறை இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.